டைம் இஸ் 1:11. பார்க்கில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்புறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வாணியம்பாடி. கனெக்டடா? வந்தோம், பார்க்கில் உட்காந்தோம், கிளம்பினோம். அவ்வளோதான் ஏற்காடு, ஏலகிரி ரைடு. மறுபடியும் ஹில்ல இறங்குறோம். ஆண்டவா, இதே கிளைமேட்டே இருக்கணும் சென்னை போகிற வரைக்கும். சென்னை 222 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து பெங்களூர் கிட்டே இருக்குது சென்னையோட. 155 கிலோமீட்டர்ஸ் பெங்களூரு. ஸோ காட் ரோட் ஸ்டார்ட்ஸ் ஹியர். வண்டி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு உள்ள. இங்கே நைட் ஸ்டே பண்ணி என்ன தான் பண்ணுறது? ரொம்ப ரைட் ஏறலாம். காதெல்லாம் அடைக்குது இறங்கும்போது. டேய் இருடா, இருடி. மை காட், இறங்கும்போது தான் நல்ல வியூ கிடைக்குது. அப்பாடா, ரொம்ப ஹீட்டு தெரிஞ்சது. நான் ஜாக்கெட்டை கழட்டி பஞ்சு காட்டில் கட்டிட்டு டிஷர்ட்டோடு ஓட்டிடுவேன் சென்னை போனால். இல்லைப்பா தம்பி, இங்கே இல்லை, ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம். ஊருக்குள்ளே போனாலே ரன்னிங்கில் இருந்தால் சந்தோஷம்தான். ரன்னிங் இருக்காது. பூனமண்டியிலேருந்து நான் போகிற ஒரு வரையிலேருந்து தாண்டி வீட்டுக்கு போகணும். இதாவது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெய்லியும் ஆஃபீஸ் போகிறதுக்கப்புறம் அது கொடுமையாயிடும். இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. போகும்போது ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுவேன். இறங்கி ஓட்டுங்க நீங்கள் அந்த வண்டியை. ஏதோ எதிர்பார்க்குறீங்க, தனியாக வரக்கூடாது, கூட யாராவது ஆள் வரணும், ஸ்டே பண்ணணுன்னா தனியாக தங்கக்கூடாதுன்றீங்க.
ஆஹா, சூப்பராக ஒரு டேர்ன் ஆகுது. ஆ, என்னதான் இருந்தாலும் 411ஓட லுக்கு அந்த ஹில்ஸில் சூப்பராக இருக்கும். அந்த டேர்ன் பண்ணும்போது ஒரு லுக்கே நல்லா இருக்கும். அப்படியே தூரத்தில் நம்ம வண்டியை பார்க்கும்போது அதில் நான் வந்து 37,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அது கம்மி தான்ல. போன வருஷம் நம்ம ஓட்டவே இல்லை, ரொம்ப கம்மி. ஆமாம்மா. அப்புறம் நீங்கள் தான் எனக்கு லீவ் இல்லைன்னு போன வருஷம் ஃபுல்லாக ஓடிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தானே லீவே இல்லை, நான் இப்போ பிளானை போடுவேன். இந்த வருஷமே ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. பாதி வருஷம் கொல்லி ஹில்ஸு ஊட்டி 2 தான் போட்டிருக்கோம். இதெல்லாம் கணக்கே கிடையாது. ஏலகிரி தான். சரி, லே பிளான் என்னாச்சு? நான் சொல்லிட்டேன், நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆமாம், பெரிய வண்டியாக இருக்கே. போய் கேட்போம்மா, என்ன வண்டிங்க இது? இல்லை, கேட்கணுங்க. இது பழைய மாடல் இருக்குது. பிக்கப் ட்ரக்கா? பிக்கப் ட்ரக்கு. இறங்கிட்டோமா? ஓகே, ஏலகிரி ஹில் ரைடு முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் லன்ச் வந்து வாணியம்பாடி. ஓகே, ஹோட்டல் அகமதியா பிரியாணி வந்தாச்சு. இங்கே ஒரு ஹுண்டாய் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ரேஞ்ச் பார்க்கணும், என்ன தான் ரேஞ்சு காமிக்குது. 33 கிலோமீட்ரு. இன்னும் 242 இருக்குது. போயிடலாம்ல. நான் போட மாட்டேன், அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதான். எங்கே ரெடி பண்ணாண்ணா சீட்? எங்கே ரெடி பண்ணா சீட்டு? நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? ஜெல் சீட்டு. காசு எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான் தெரியுமா? 5,000க்கு மேலே போயிருக்கோம். கடைசியாக நல்லா இல்லைன்னா ரிசல்ட் வந்துச்சு பாருங்க, ஜெல் சீட்டுக்கு. ஓகே, அகமதியா பிரியாணி லன்ச் முடிஞ்சது. டைம் இஸ் 3 o'clock. கிளம்பியாச்சு டுவர்ட்ஸ் சென்னை. 3 மணி நேரம் போட்டுக்கலாமா? 6 மணி. ஆக்சிடெண்ட் இன் வாணியம்பாடி. உள்ளே இறங்கிச்சா வண்டி, இல்லை திருப்பியிருக்காங்களா? காலி. ஜியா ஷூஸ். அங்கே அவன் வெள்ளை கலரில் ஒரு ஷூவை பார்த்துட்டான். அதை வாங்குறதுக்காக ஒன்று இங்கே நிறுத்திருக்கான். என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அது செட் ஆயிடுச்சா? நல்லா இருக்கு.
உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அதான் எக்ஸ்பேண்டபிள் தானே. நவீன் ஜூஸ் கடடா, ஜூஸ் ஜூஸு. நவீன் லெஃப்டில் நிறுத்திருக்கான். இந்த லெஃப்டில் கீப் லெஃப்ட். இருக்குதோ இல்லையோ வண்டியை நிறுத்தியாச்சு, முடிஞ்சு கதை. பாய் ப்ரோ, நான் ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன். பாய். நான் இல்லை இப்போ தான் 2 minutes கூட ஆகல, 1 minute கூட ஆகல. கிளம்பலாம். பாய். மீட் யூ ஆன் தி நெக்ஸ்ட் ரைட். பாய்டா. ஈகோ மோட்ல ஓட்டுனீங்க? ஈகோ மோட்ல ஓட்டுனீங்களா ப்ரோ மோட்லயா? தெரியலையே, மோட்லாம் பார்க்கணுமா? பெர்ஃபார்மன்ஸ் மோட் பார்ப்போம். பாய். வரோம்.